பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் மீண்டுமாய் ஒரு நாளை கூட தேவன் நமக்கு கூட்டி கொடுத்து அவருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் தேவன் நமக்கு பெரிய காரியத்தை நமக்கு செய்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் 5 நாட்கள் ஒரு விசேஷித்த கூட்டங்களாக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட செலுத்தப்பட்டு வந்த பலிகளை குறித்து, அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்றும், அது மாத்திரமல்ல நம்முடைய ஜீவிதத்திலும் தேவன் நாம் எப்படி பலியாக வேண்டும் புதிய ஏற்பாட்டில் எப்படி என்று சொல்லி இந்த நாட்டில் சிந்திக்கும்படியாக தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நேற்றைய தினத்தில் நாம் சிந்தித்து கொண்டு வந்தோம், பலி என்றால் பழைய ஏற்பாட்டில் ஏன் இந்த பலி முறைமைகள் செலுத்தப்பட்டு வந்தது என்று கேட்டால், பாவியாக இருக்கிற ஒரு மனிதன் பரிசுத்தமாய் சர்வ வல்லமை உள்ளவராய் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற அந்த தேவனை, பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிற தேவனை, அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளவும் அவரோடு கூட தொடர்பு கொள்ளவும் எந்த மனுஷனாலும் முடியாது. அதனால சில பலிகளை செலுத்தி அந்த பலிகளின் மூலமாய் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக, தேவனோடு உறவாடும்படியாக மனிதனுக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தில் ஐக்கியத்தை இழந்து விட்டதினால பலியினாலே ஒரு ஐக்கியத்தை தேவன் ஏற்படுத்தினார். பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் அநேக பலிகள் செலுத்தப்பட்டு வந்தது. அதில் பிரதானமாக 5 பலிகள் அன்றாடம் அவர்கள் செலுத்தியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தார்கள். அதை குறித்து தான் நாம் கடந்த நாட்களில் சிந்தித்தோம். 5 பலிகளாக சர்வாங்க தகன பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி என்று சொல்லி இந்த பலிகள் பிரதானமான பலிகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடைபிடித்துக் கொண்டு வந்தார்கள். இந்த 5 பலிகளும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த 5 பலிகளும் இயேசுவை முன்குறித்து செலுத்தப்பட்டவைகள் என்று சொல்லி நாம் நேற்றைய தினத்தில் சிந்தித்தோம். நேற்றைய தினத்தில் இந்த 5 பலிகளில முதலாவது பலியா இருக்கிற சர்வாங்க தகன பலி, ஓலா என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து எப்படி சர்வாங்க தகன பலியாய் நமக்காக பலியானார் என்றும், புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ரத்தம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய பலியாகிய நீதியின் பலி, கீழ்ப்படிதல் அல்லது நம்மை நாமே ஜீவ பலியாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தல் என்ற இந்த ஒரு பெரிய சத்தியத்தை நாம் உணரும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்தார். நேற்றைய தினத்தில் நாம் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை சர்வாங்க தகனமாய் தேவ சன்னிதானத்தில் பலியிடும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்தார். தேவன் அந்த பலியை சுகந்த வாசனையாய் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார். நேற்றைய தினத்தில் சிந்தித்தோம், சர்வாங்க தகன பலி பலியிடப்படும் போது அதற்கு கீழே சாம்பல் ஆய்கொண்டே இருக்கும் போது மேலே சுகந்த வாசனையான தூபம் எழுப்பிக் கொண்டே இருந்து தேவன் அங்கீகரிக்க ஒரு பலியாய் அது ஏற்பட்டது என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். இன்றைய தினத்தில் 2வது பலியாக போஜன பலி அல்லது போஜன பான பலி அல்லது மீல் ஆஃபரிங் என்று சொல்லக்கூடியதான இந்த போஜன பலி குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். லேவியராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த போஜன பலி குறித்து அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போஜன பலியும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த ஒரு பலியாகும். அவர்கள் பல காலகட்டங்களில இந்த போஜன பலியை செலுத்தி கொண்டு வந்திருந்தார்கள். போஜன பலியினுடைய ஒரு பிரத்யேகதை என்னவென்று சொன்னால், ஒரு நாடு அல்லது ஒரு தலைவன், ஒரு அரசன் யாராவது இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவர்களுக்கு அடிமைகளாக அல்லது அவர்களுக்கு பயந்து கொண்டிருக்கிற யாராவது அவர்கள் போஜன பதார்த்தங்களை காணிக்கையாக கொண்டு வந்து அவர்களுக்கு படைத்தால், அந்த படைத்ததை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால், யார் படைத்தார்களோ அவர்களுக்கு எந்த ஆபத்தும் இவர் மூலமாய் வராது. அந்த போஜன பலி ஒரு தலைவன் ஏற்றுக்கொண்டால் அல்லது ஒரு ராஜா ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு அவர் பாதுகாப்பு கொடுத்தே ஆக வேண்டும். ஏன்னா அதை அங்கீகரித்து விட்டார் அல்லவா.
அப்போ அதை அவர் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய அந்த கலாச்சாரத்திலே இருந்து வந்ததான ஒரு நிலைமை. அது மாத்திரம் கிடையாது, இந்த போஜன பலியை எடுத்து கொண்டு வந்து செலுத்துகிற அந்த மனிதன் அந்த போஜன பலி கொடுக்கும்போது அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, என்னுடையது எல்லாம் உங்களுக்கு, நான் உங்களுக்கு அடிமை என்கிற ஒரு அர்த்தத்தையும் அது சொல்லுகிறது. சர்வாங்க தகன பலி செலுத்தும் போது என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் என்று புதிய ஏற்பாட்டு சத்தியத்திலே நாம் வாசித்தோம். பழைய ஏற்பாட்டில சர்வாங்க தகன பலி என்பது எனக்காக ஒரு மிருகம் பலியிடப்படுகிறது. ஆனால் போஜன பலி என்பது என்னையே ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடையவைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் என்ற அர்த்தத்திலே அந்த போஜன பலி செலுத்தப்பட்டு வருகிறது. இது அவருடைய கலாச்சாரத்திலே கலந்த ஒன்றாக இந்த போஜன பலி செலுத்தப்பட்டு கொண்டு வந்தது. அது மாத்திரம் கிடையாது, நாம் பல காலகட்டங்களில இந்த போஜன பலி செலுத்தப்பட்ட சூழ்நிலைகளை நாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் சில சம்பவங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நாம் வாசித்து பார்த்தால், ஈசாய் தாவீதினுடைய தகப்பன் சவுல் ராஜாவுக்கு தாவீதினுடைய கரங்களிலே சில உச்சிதமான பதார்த்தங்களை கொடுத்து அனுப்புகிறார். அப்படின்னா ஒரு ராஜாவை கனப்படுத்தி, நாங்கள் உங்களுக்கு அடிமை, நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம், உங்கள் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற பல அர்த்தங்கள் அதிலே வருகிறது. அது மாத்திரமல்ல, அவர் மூலமா இந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படுகிறது. போஜன பலியை கொடுத்தார். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல தாவீது வனாந்திரத்திலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் போது நாபால் என்கிறதான மனிதன் தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களுக்கும் உதவி செய்யவில்லை என்று சொன்ன உடனே அந்த சூழ்நிலையில, இக்கட்டான சூழ்நிலையை புரிந்து கொண்ட அவனுடைய மனைவி அபிகாயில், அவள் என்ன பண்றா, உச்சிதமான பதார்த்தங்களை, போஜனங்களை கொண்டு வந்து தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அதை படைக்கிறாள். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் நிமித்தமாய், தாவீது நிமித்தமாய் குடும்பத்துல எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது, ஒரு பாதுகாப்பு தேவை என்பதை அந்த போஜன பலி மூலமாய் வெளிப்படுத்தினார். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தால், தாவீது ராஜாவா இருந்த போது அவர் மக்களை தொகையிட வேண்டும் என்று சாத்தான் அவனுக்குள்ளாக ஒரு எண்ணத்தை கொண்டு வந்த உடனே தேவன் ஜனங்களை சங்காரம் பண்ணினார். அந்த சங்காரம் நிறுத்தப்படும்படியாக ஓர்னானின் களத்திலே தாவீது ஒரு பலிபீடத்தை கட்டும்படியாக ஏவப்படுகிறார். அங்கே அந்த பலிபீடத்துல போஜன பலி செலுத்தப்பட்டது. சர்வாங்க தகன பலி, போஜன பலி செலுத்தப்பட்டது. அப்போ போஜன பலி மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1லிருந்து 8 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை சந்திக்கிறதுக்கு 3 புருஷர்கள் வந்தார்கள். அந்த புருஷர்கள் வரும்போது ஆபிரகாம் அவர்களுக்கு சமையல் பண்ணிவித்தான், போஜனத்தை கொடுத்தான். அப்போ தேவர்களுக்கு அல்லது மதிக்கத்தக்கவர்களுக்கு அல்லது பயப்படுகிறவர்களுக்கெல்லாம் இந்த போஜன பலி கொடுத்து தங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். இது கலாச்சாரத்துக்குள்ளே கலந்து வந்த ஒரு விஷயம். எனக்கு அருமையானவர்களே, இதைத்தான் அந்த போஜன பலியில ஆண்டவர் அதை கொண்டு வருகிறார். அந்த போஜன பலி இப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுக்காக செலுத்தப்படுகிறது. அப்ப அந்த போஜன பலி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயத்துக்குள்ள கொண்டு வரும் பொழுது, என்னுடையவைகள் எல்லாம் உங்களுக்குரியது ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாய், எங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாய் நாங்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்கிற ஒரு பாதுகாப்பையும் அது உறுதிப்படுத்துகிறது. இந்த போஜன பலி தனியாக செலுத்தப்பட முடியாது, சர்வாங்க தகன பலியோடு கூட தான் இது செலுத்தப்பட வேண்டும். அப்ப சர்வாங்க தகன பலி செலுத்தப்பட்டு பாவத்திற்கு பரிகாரம் வந்த உடனே இப்பொழுது போஜன பலி செலுத்தப்பட்டு தங்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். அது பழைய ஏற்பாட்டில தேவன் அவர்களுக்கு அந்த பிரமாணத்தை கொடுத்து வந்திருந்தார். சரி, இந்த போஜன பலி எப்படி செலுத்தப்படும் என்று சொன்னால், லேவியராகமம் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 1வது வசனத்துல நீங்க அதை வாசிக்க முடியும். மெல்லிய மாவினாலே இந்த போஜன பலி செய்யப்பட வேண்டும். மெல்லிய மாவு. 4வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லாத அதிரசம் இல்லது அடை இப்படியாக செலுத்தப்படலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்டவைகள், அது மெல்லிய மாவினால் செய்யப்பட்டவைகள்.
அது துண்டு துண்டாக பிய்த்து நீங்கள் அந்த போஜன பலியை செலுத்தலாம். 7வது வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, பொரிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்டது, அதுவும் மெல்லிய மாவினால் செய்யப்பட்டது, இதை போஜன பலியாக கொண்டு வரலாம். 12வது வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, முதற் கனிகளை அங்க தேவ சன்னிதானத்துல கொண்டு வரலாம். ஆனால் அதை தகனிக்க கூடாது, முதற்கனிகளை கொண்டு வரலாம். 14வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, முதற் பலன்களை கொண்டு வரலாம். அந்த முதற் பலன்களாகிய கதிர்களை அது தீயிலே சுட்டு அதை எடுத்து பக்குவப்படுத்தி தகன பலியாக செலுத்தலாம். பாருங்க, போஜன பலி என்பது ஒரு மாவிலே கோதுமையை நன்றாக இடித்து அல்லது அது பாகம் பண்ணப்பட்டு மெல்லிய மாவாக மாற்றி அது வெறும் மாவாகவும் கொண்டு வந்து படைக்கலாம். அது அடுப்பிலே சுடப்பட்டு அடையாகவோ அல்லது பல அதிரசங்களாகவோ சுட்டு கொண்டு வந்து படைக்கலாம். அல்லது சுடப்பட்ட தட்டையான கல்லை சுடப்பட்ட ஒரு ரொட்டியாக கொண்டு வந்து அதை பிட்டு கொடுக்கலாம். அல்லது மெல்லிய மாவுல கொடுக்கலாம், பொரித்ததாக கொடுக்கலாம். போஜன பலி இந்த வகையாக செலுத்தப்படலாம் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணமாக கொடுக்கப்பட்டது. நீங்க லேவியராகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த போஜன பலியில மிக பிரதானமாக அதை இந்த 4-5 முறையில் எப்படி வேணாலும் போஜன பலி செலுத்தலாம். ஆனால் இந்த போஜன பலி செலுத்தும் போது இருக்க வேண்டிய கட்டாயமான சில மூன்று காரியங்கள் உண்டு. அது என்னன்னு சொன்னா, 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம் இதெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த போஜன பலியாக மெல்லிய மாவோ சுடப்பட்டதோ பாகம் பண்ணப்பட்டதோ இவைகள் கொண்டு வரப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த போஜன பலியோடு எண்ணெய் சேர்க்கப்பட வேண்டும். எண்ணெய் பிரதானமானதாக இருந்தது, எண்ணெய் அதோடு கூட வர வேண்டும். 13வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, உப்பு அதிலே கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது உப்பு உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. உப்பு இல்லாமல் எந்த போஜன பலியும் செலுத்தப்படக்கூடாது. உப்பு கண்டிப்பாக அதிலே சேர்க்கப்பட வேண்டும், இது ஒரு நிர்பந்தம். 3வதாக 1வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, தூப வர்க்கம் அதிலே இடப்பட வேண்டும். இப்போ ஒரு போஜன பலி கொண்டு வந்து மெல்லிய மாவுல சுடப்பட்ட ஒன்றை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, அதுக்கு மேல தூப வர்க்கம் வைக்கப்பட வேண்டும். அது எண்ணெயினால் அது பாகம் எண்ணெய் அது மேல ஊற்றப்பட வேண்டும். அடுத்ததாக உப்பு அதிலே சேர்க்கப்பட வேண்டும். இப்படி சேர்க்கப்பட்டால் மாத்திரமே உங்களுடைய போஜன பலி அங்கீகரிக்கப்படும். இது பழைய ஏற்பாட்டில. சரி, இந்த போஜன பலியில சேர்க்கப்படக்கூடாத 2 காரியங்கள் உண்டு, சேர்க்கப்பட வேண்டிய 3, சேர்க்கக்கூடாத 2 காரியங்கள் உண்டு. அவைகள் என்ன? அதனுடைய 11வது வசனத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, புளிப்புள்ள எதுவும் போஜன பலியாக செலுத்தப்படக்கூடாது. புளிப்பு வந்தது தேவ சன்னிதானத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. 2வதாக தேன், இனிப்பு அதிலே சேர்க்கப்படக்கூடாது. போஜன பலியினுடைய பிரத்யேகதை பாருங்க, ஒரு கோதுமையை அது இடித்து பிழிந்து பாகம் பண்ணப்பட்டு நான் படைக்கும் போது அதிலே புளிப்பு காணப்படக்கூடாது, அதிலே தேன் சேர்க்கப்படக்கூடாது. ஆனால் அது தேவ சன்னிதானத்தில் படைக்கப்படும் போது எண்ணெய் சேர்க்கப்பட வேண்டும், உப்பு சேர்க்கப்பட வேண்டும், அது தூப வர்க்கம் சேர்க்கப்பட வேண்டும். இப்படித்தான் தேவ சன்னிதானத்தில் அது படைக்கப்பட வேண்டும். இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட போஜன பலி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நேற்றைக்கு நம்ம சிந்திச்சோம், இந்த பலிகள் எல்லாமே மறைமுகமாக இயேசு கிறிஸ்துவை சித்தரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பலிகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பலிகளுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து மறைந்திருக்கிறார். நேற்றைக்கு சர்வாங்க தகன பலியை சிந்திச்சோம். இயேசு சர்வாங்க தகன பலியாய் சிலுவையில் அடிக்கப்பட்டார். இன்றைக்கு போஜன பலியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு ஒரு போஜன பலியாக சிலுவையில அடிக்கப்பட்டார். இயேசு எப்படி போஜன பலியாய் ஆனார்? வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தால் வாசிக்கலாம். ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. சொல்றாரு, நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம். எப்படி ஒரு போஜன பலி செலுத்தப்பட்டதோ அதுபோல இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களுக்குமாக போஜன பலியாக இந்த பூமிக்கு வந்தார். அவர் சொல்றாரு, நானே ஜீவ அப்பம். அவர்தான் அப்பம்.
அது மாத்திரம் கிடையாது, வாசிங்க 54 55வது வசனத்துல, என் மாம்சத்தை புசித்து என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. மெய்யான போஜனமாய் இருக்கிறது. என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. இயேசு உலகத்துல வந்து சொல்றாரு, நானே ஜீவாப்பம். இந்த அப்பத்தை, இந்த மாம்சத்தை நீங்கள் புசிக்க வேண்டும். என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என்னுடைய ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல போஜன பலி செலுத்தப்படும் போது இந்த போஜன பலி கொண்டு வருகிறார்கள் அல்லவா, அதிலே கொஞ்சம் எடுத்து பலிபீடத்திலே தகனிக்க வேண்டும். கொஞ்சம் எடுத்து பலிபீடத்திலே தகனிக்க வேண்டும். அது தேவனுக்கு சுகந்த வாசனையாய் ஏறெடுக்கப்படும். மீதம் உள்ளது ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்படும். அதை அவர்கள் புசிக்க வேண்டும். ஆசாரியர்களுக்கு உணவே இங்கே போஜன பலியாய் வருகிறது தான். வேற அவர்களுக்கு உணவு கிடையாது. வேற அவர்கள் எதையும் எடுக்க முடியாது. அப்போ இந்த போஜன பலியினுடைய ஒரு பாகம் ஆசாரியர்களுக்காக, ஒரு பிடி அது தேவனுக்காக. அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த பூமியில வரும்போது அவர் பிதாவின் சித்தம் நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் சொல்றாரு, பிதாவின் சித்தம் செய்கிறது தான் என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அதுதான் அவருடைய மெயின் உணவு. அதே நேரத்துல சகல ஜனங்களுக்காகவும் தன்னுடைய சரீரமாகிய அப்பத்தை பிற்கும்படியாய் ஒப்பு கொடுத்தார். ராபோஜனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று சொல்லி அந்த அப்பத்தை எல்லாரும் பிட்டுக் கொள்ளும்படியாக, பானம் பண்ணும்படியாக செய்தார். இன்றைக்கும் நாம் அப்பத்தையும் ரசத்தையும் வைத்து திருவிருந்து ஆராதனை செய்யும் போது அது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாக நாம் எல்லாரும் அதிலே பங்கெடுக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தமாக எல்லாரும் அதிலே பங்கெடுக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் ஜீவ அப்பமாக இந்த பூமிக்கு வந்து சகல ஜனங்களுக்காக அவர் மரித்தார். அவர் ஒரு போஜன பலியாக மாறினார் என்றுதான் அதனுடைய அர்த்தம். நான் முதல்ல சொன்னேன், இந்த போஜன பலி செலுத்தப்படுவதனுடைய காரியம் என்னன்னு சொன்னா, இந்த போஜன பலி என்னுடையவைகளை எல்லாம் உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடையவைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து விட்டார் பிதாவுக்கு முன்பாக. மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், தம்மை முழுவதுமாக மரணத்தில் ஊற்றினார். எனக்கு அருமையானவர்களே, போஜன பலி ஒரு முழுவதுமாக படைக்கப்பட்ட ஒரு பலியாக இருந்தது. இயேசு கிறிஸ்து அந்த போஜன பலியாக இந்த உலகத்திலே வந்தார். அது மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தால் வாசிக்கலாம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு, நான் சொன்னேன், போஜன பலி எல்லாமே எண்ணெய் சேர்க்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவர் என்றால், இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராயிருந்தார். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் அது எண்ணெயால் நிறைக்கப்பட்டிருந்தது. ஒரு போஜன பலி அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அது எண்ணெய் இடப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து போஜன பலிதான் என்பதை நிரூபிக்கும்படியாக அவர் எண்ணெய் ஆகிய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். அதுக்கு பின்னாடிதான் அவர் ஊழியத்தை தொடங்குறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார். அடுத்தது அவர் போஜன பலியாக எப்படி இருந்தார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்களேன். அவர் கலிலேய நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இயேசு ஊழியத்துல எங்கெல்லாம் போனாரோ திரள் கூட்டமான ஜனங்கள் அவரை தேடி வர்றாங்க. சகையை பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடுகிறார். எல்லாரும் இயேசு எங்க போறாரோ அவர் பின்னாடியே போறாங்க. இங்கேயும் பாருங்க, சிலர் நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம், நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். என்ன அர்த்தம்? அவருடைய வாசனை எல்லா கிராமங்களிலும் பட்டணங்களிலும் வீச தொடங்கினது. அந்த வாசனை கேட்டவர்கள், அவரை பற்றி கேட்டவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கடந்து வந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு போஜன பலியோடு தூப வர்க்கம் சேர்க்கப்பட வேண்டும். அந்த தூபம் அது ஒரு ஜெபத்தையும் குறிக்கிறது. இயேசு அவர் பாருங்க, ஊழியம் செய்யறாரு, போய் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார். ஊழியம் செய்யறாரு, ராம் முழுவதும் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார். அப்போ ஒரு ஜெபத்தையும் குறிக்கிறது.
தூப வர்க்கத்தில் வருகிறதான அந்த வாசனை அவருடைய சாட்சி வாழ்க்கையையும் குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்பட தொடங்கினது. இயேசு ஒரு போஜன பலியாக இருந்தார். அது மாத்திரமல்ல, வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 17:4 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அவர் செய்யும்படி நியமித்த கிரியையை செய்து முடித்தார். அப்படின்னா அவருடைய வாசனை வீசி வீசி அவர் எல்லா இடங்களுக்கும் போய் அவருடைய கிரியை செய்து முடித்தார். ஒரு தூப வர்க்கமாய் அவர் இருந்தார். அது மாத்திரமல்ல, 6ஆம் அதிகாரம் 51, 52, 53 வாசிங்க. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இங்க பாருங்க, உலகத்தின் ஜீவனுக்காக நான் என்னுடைய மாம்சத்தை கொடுக்கிறேன், உலகத்தின் ஜீவனுக்காக என்னுடைய ரத்தத்தை கொடுக்கிறேன். அப்ப இயேசு ஏதோ தனிப்பட்ட ஆட்களுக்காக வரல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப பாருங்க, அவர் தூபமாய் இந்த உலகத்திற்காக உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாய் இயேசு இந்த உலகத்துல தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படும் போது யோவான் 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தால், யோவான் 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிங்களேன். ஒரு போஜன பலியில என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். பாருங்க, இயேசு கிறிஸ்து பூமியில வந்து சேலஞ்ச் பண்றாரு. என்கிட்ட பாவம் இருக்குதுன்னு உங்களால யாராவது குற்றப்படுத்த முடியுமா? யாருமே பதில் சொல்ல முடியல. போஜன பலி செலுத்தப்படும் போது அதிலே புளிப்பு காணப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புளிப்பும் காணப்படவில்லை. அவரை காட்டி கொடுத்து யூதா சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே. பிலாத்து தீர்ப்பு செய்தவர் சொல்றான், இவரில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. அவரை சிலுவையில அடிக்கப்பட்ட அவருடைய விழாவில குத்தி அவருடைய ஜீவன் பிரியும் போது பார்த்து கொண்டிருந்த நூற்றுக்கதிபதி சொல்றான், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமானா இருக்கிறான். அவருடைய சாட்சியை பாருங்க, அவர் நீதிபரரா இருந்தார். அவரே சொல்றார், சேலஞ்ச் பண்றாரு, எங்கிட்ட பாவம் உண்டு என்று யாராவது நீங்க குற்றப்படுத்த முடியுமா? இல்லை. அவருக்குள்ள புளிப்பு காணப்படவில்லை. போஜன பலியில புளிப்பு காணப்படக்கூடாது. போஜன பலியில தேன் சேர்க்கப்படக்கூடாது. சுவை அங்கு இருக்கக்கூடாது. இயேசு பிறந்ததிலிருந்து மரிக்கிற வரைக்கும் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில சுவையான அனுபவங்களே கிடையாது. எல்லா இடத்துலயும் பாடுகள், கல்லெறிய வர்றாங்க, அவரை பிசாசு பிடிச்சவன் சொல்றாங்க. அவர் மரணம் வரைக்கும் அவரை சித்திரவதை செய்து அவரை ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுக்கப்படுற வரைக்கும், அவர் மரிக்கிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கை பாடுகளும் போராட்டங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருந்தது. அவருடைய வாழ்க்கையில தேன் காணப்படவில்லை. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு போஜன பலியாக இந்த உலகத்திலே வந்தார். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 11:25. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் பாருங்க, புது உடன்படிக்கை குறித்து பேசுகிறார். போஜன பலியில உப்பு இருக்க வேண்டும். லேவியராகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, உடன்படிக்கையின் உப்பு. உப்பு உடன்படிக்கையை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் வந்தார். அவர்தான் அவருடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். அப்படின்னு சொன்னா, போஜன பலி யாரை உதாரணமாய் செலுத்தப்பட்டு வந்ததோ, போஜன பலி யாரை முன்குறித்து செலுத்தப்பட்டு வந்ததோ, எதற்கு அடையாளமாய் செலுத்தப்பட்டு வந்ததோ அதே உருவமாய் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான போஜன பலி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததுக்கு பிற்பாடு இனி ஒரு போஜன பலி தேவையில்லை. இனி ஒரு பலி தேவையில்லை. இயேசு வந்ததுக்கு பிற்பாடு இனி சர்வாங்க தகன பலி தேவையில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது உங்களுடைய சமாதானத்திற்காக, சந்தோஷத்திற்காக, விடுதலைக்காக ஒரு பலி தேவை என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவு. அவருடைய சரீரம் பலியிடப்பட்டதினாலே ஒரே பலியினாலே பூரணப்படுத்தி விட்டார்.
தற்காலிகமான சடங்காச்சாரங்கள் நிறுத்தப்பட்டு விட்டது. தற்காலிகமாக இனி நீங்கள் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சிலுவையிலே பலியாகிவிட்டார். அவர் போஜன பலியாகிவிட்டார். சகல ஜனங்களுக்கு பதிலாக ஒரு போஜன பலி செலுத்தப்படும் போது எப்படி செலுத்துகிறவனுக்கு பாதுகாப்பு உண்டாகிறதோ, நமக்கு பிரதிநிதியாக இயேசு சிலுவையிலே பலியாகிவிட்டார். இனி பாவத்தின் மேல் பயம் இல்லை, நரகத்தின் மேல் பயம் இல்லை, பிசாசின் மேல் பயம் இல்லை, நியாய தீர்ப்பின் மேல் பயம் இல்லை. காரணம், ஒரு போஜன பலி செலுத்தப்பட்டாகிவிட்டது. போஜன பலி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் செலுத்தப்பட்டவனுக்கு பாதுகாப்பு நிச்சயம். அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து என்ற போஜன பலியை பிதா அங்கீகரித்தது நிமித்தமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பாதுகாப்பு நிச்சயம், நரகத்திலிருந்து விடுதலை நிச்சயம், நித்திய ஜீவன் நிச்சயம். என கருமையானவர்களே, ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த ஒரு அனுபவத்திற்குள்ள வர வேண்டும் என்றால் நீங்க ஒரு பலி செலுத்த வேண்டியதில்லை. இயேசுவை விசுவாசித்தால் போதும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிறவர்கள் இன்றைக்கு நீங்கள் தைரியப்பட வேண்டும். ஒரு போஜன பலி செலுத்தப்பட்டதினாலே, ஒரு போஜன பலி அங்கீகரிக்கப்பட்டதினாலே இனி எனக்கு ஒரு பலி தேவையில்லை. அது மாத்திரமல்ல, நரகத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை, மரணத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை, பிசாசை குறித்து எனக்கு பயம் இல்லை. காரணம், போஜன பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் என்றால் எனக்கு பாதுகாப்பு நிச்சயம். பிதாவினிடத்திலிருந்து எனக்கு வருகிற எல்லா ப்ரொடெக்ஷனும் ஆல்ரெடி எனக்கு வந்துவிட்டது. எனக்கு அருமையானவர்களை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு போஜன பலி ஒருத்தர் செலுத்துறானா அவனுடைய சகலத்தையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவர் பொறுப்படுத்திக் கொண்டு விட்டார். நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. கிறிஸ்து நமக்காக போஜன பலியாய் செலுத்தப்பட்ட ஆயிற்று. 2000 வருஷத்திற்கு முன்பாக இன்றைக்கு நமக்கு பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது. மூன்றாவதாக, இயேசு போஜன பலி என்று நிரூபித்து விட்டோம். புதிய ஏற்பாட்டு சத்தியத்துல நாம் போஜன பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நாம் சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை, அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேற்றைக்கு சிந்திச்சோம், விசுவாசத்தினால நீதியின் பலிகளை செலுத்துகிறதுனால, அல்லது வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனாலே, அல்லது தேவனுடைய நீதியை செய்கிறதுனாலே நாம் அந்த பலியை செலுத்த முடியும். ரோமர் 12:1-2 படி நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து, நம்முடைய சிந்தனைகளை மறுரூபப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுத்து சர்வாங்க தகன பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சர்வாங்க தகன பலி குறித்து சிந்தித்தோம். இன்றைக்கு போஜன பலியில இந்த போஜன பலியின் தேவன் விரும்புகிறார். போஜன பலி எப்படி செலுத்த முடியும்? பழைய ஏற்பாட்டின் காலத்தை போல நீங்கள் இடித்து பிழிந்த மெல்லிய மாவை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதற்காக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுவும் நீதியின் பலியாக இருக்கிறது. நீங்கள் வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது அந்த பலி நிறைவேறுகிறது. நேற்றைக்கு நம்ம வாசிச்சோம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அவர் பலி என்ற சடங்கை விட கீழ்ப்படிதலை விரும்புகிறார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒரு போஜன பலியை தேவன் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நான் சொன்னேன், போஜன பலி என்பது நான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்காக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆல்ரெடி நமக்கு ப்ரொடெக்ஷன் வந்துவிட்டது. போஜன பலியினுடைய இரண்டாவது காரியத்தை சொன்ன, அது என்னவாமா? என்னுடையதெல்லாம் உமக்காக, என்னுடையதெல்லாம் உமக்காக, நான் உமக்கு அடிமை என்று சொல்லி நம்மை நாமே பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறது ஒரு போஜன பலி. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு போஜன பலியாக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டது நிமித்தமாய் இலவசமாய் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் விடுதலையும் பெற்றுக் கொண்டவர்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் மனப்பூர்வமாய் நம்மையும் நம்முடைய எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சர்வாங்க தகன பலியில நம்மை ஒப்பு கொடுத்துட்டோம். இன்றைக்கு போஜன பலியில நமக்குள்ளது எல்லாம் உமக்கு ஆண்டவர் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, நான் நேற்றைக்கே சொன்னேன், இந்த பலிகள் எல்லாமே நிர்பந்தத்தின் அடிப்படையில் அல்ல, மனப்பூர்வமாய் செலுத்தப்பட வேண்டும். ஆண்டவர் நிர்பந்திக்கலாம் கிடையாது. நீ விரும்பினால் ஒரு காளை கொண்டு வா, நீ விரும்பினால் ஒரு ஆட்டை கொண்டு வா, நீ விரும்பினால் ஒரு புறாவை கொண்டு வா, நீ விரும்பினால் ஒரு போஜன பலியை கொண்டு வா, உன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில். அதே மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன், உனக்காக என்னுடைய குமாரனை பலியிட்டு இருக்கிறேன்,
நீ விரும்பினால் உன்னுடைய இதெல்லாம் எனக்காக சமர்ப்பணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்துல நீங்களும் நானும் எப்படியெல்லாம் போஜன பலியாய் மாற முடியும், சில காரியங்களை மாத்திரம் இன்னைக்கு தியானித்து நாம் முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். போஜன பலி செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் முதலே சொன்னேன், அதனுடைய 1வது வசனத்துல அது மெல்லிய மாவாக அல்லது பாகம் பண்ணப்பட்ட மாவாக, அப்படின்னா ஒரு கோதுமையை இடித்து அடித்து அதை மாவாக மெல்லிய மாவாக மாற்றணும்னா எவ்வளவு பெரிய ஆபரேஷனுக்குள்ள அது போக வேண்டும். இன்னைக்கு ஒரு மாவு அரைக்கணும்னா அது போய் அந்த மிஷினுக்குள்ள போய் அரைப்பட்டு வெளியே வரணும். அப்பதான் அந்த பக்குவம் வரும், ரொட்டி சுடுறதுக்கான பக்குவம் வரும். இன்னைக்கு நான் போஜன பலியாய் மாற வேண்டும் என்றால் நான் ஒரு மெல்லிய மாவாக வேண்டும். நான் ஒரு மெல்லிய மாவாக மாற வேண்டும் என்றால் இங்கே சொல்லப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷனாய் நான் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து பக்குவப்படுத்தப்பட்டார். அவரை இடித்து பிழியப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவருடைய உருவம் கூட தெரியாதபடிக்கு அவர் நொறுக்கப்பட்டார். அப்படிதான் அவர் போஜன பலியாய் மாறினார். இன்னைக்கு உங்களிடத்தில் என்னிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், முதலாவது இந்த மெல்லிய மாவை போல பாகம் பண்ணப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்துச்சுன்னா அதுவே நாம் செலுத்துகிற போஜன பலி. அதுதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, எந்த நற்கிரியைகளும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்டதாய் நாம் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? தேவனுக்கென்று ஏதாவது செய்வதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாய் ஒரு மனுஷன் இருக்க வேண்டும் என்றால் சாதாரணமாக ஆயத்தமாய் இருக்க முடியாது. அவன் இடித்து பிழியப்பட வேண்டும். சில கடினமான அனுபவங்களுக்குள்ளே கடந்து போக வேண்டும். சில பாடுகளின் வழியாய் கடந்து போக வேண்டும். சில நொறுக்குதலின் வழியாய் கடந்து போக வேண்டும். கருமையானவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ள நீங்க போய் கொண்டிருந்தா இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்களை மெல்லிய மாவாய் மாற்றும்படியாய், பாகம் பண்ணப்பட்ட மாவாய் மாற்றும்படியாய், ஒரு போஜன பலியாய் மாற்றும்படியாய் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட பக்குவம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு வசனத்தை கூட வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உடையவனாய் இருக்க வேண்டும், ஆயத்தமாக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும், தகுதி உடையவனாய் இருக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தகுதி உள்ளவர்களா இருக்கிறீர்களா? ஆயத்தமாக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களா? ஒரு போஜன பலி தேவனுக்கு தேவை. நாம் ஒரு போஜன பலியாய் மாற வேண்டும். போஜன பலி என்றால் என்ன அர்த்தம்? என்னுடையவைகள் எல்லாம் உங்களுக்கு ஆண்டவரே. பல நேரங்களில நான் முதலே சொன்னேன், சர்வாங்க தகன பலி தனியாக செலுத்தப்பட முடியாது. சரி, போஜன பலி தனியாக செலுத்தப்பட முடியாது. அது சர்வாங்க தகன பலி செலுத்தப்படும் போது அதோடு போஜன பலி செலுத்தப்படுகிறது. அப்படின்னா நான் என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுக்காக நான் வாழ்றேன், ஊழியம் செய்யறேன், இதெல்லாம் ஓகே. ஆனால் அதோடு போஜன பலி தேவை. என்ன போஜன பலி? என்னுடைய இதெல்லாம் உங்களுக்காக ஆண்டவரே, என்னுடைய பொருள், என்னுடைய பணம், என்னுடைய வீடு, என்னுடைய ஆஸ்தி எல்லாம் உமக்காக ஆண்டவர் என்று சொல்லி அதற்கு பக்குவப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடுகிறார். கொடுக்க வேண்டாம், அந்த பக்குவம் உங்களுக்கு வர வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் அதை இழக்கிறதுக்கு தயாராக வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஆயத்தமாக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அதுவே தேவனுக்கு பிரியமான ஒரு போஜன பலியா இருக்கிறது. போஜன பலியினுடைய 2வது 2 தீமோத்தேயு மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனத்தை வாசிங்க. போஜன பலியில நீங்க 2ஆம் அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா லேவியராகமத்துல அந்த மாவு சுடப்பட வேண்டும். நான் சொன்ன தட்டையான சட்டியில அல்லது நெருப்புல சுடப்பட வேண்டும், அடுப்பிலே சுடப்பட வேண்டும் என்று 3 காரியங்களை அங்க நம்ம பார்த்தோம். 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்க்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் பலிபீடத்துல போய் சுடப்படுறதல்ல, வீட்டிலேயே சுடப்பட வேண்டும். வீட்டிலேயே சுட்டு எடுத்துக்கொண்டு வரப்படுகிறது. அங்க அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து பலிபீடத்துல போட்டு தகனிக்கப்படும். அப்போ இந்த போஜன பலி வீட்டிலேயே பக்குவப்படுத்தப்பட்ட பலியாக இருக்க வேண்டும், வீட்டிலேயே சுடப்பட்ட பலியா இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நீங்க கிறிஸ்துவுக்கு ஒரு போஜன பலியா இருக்கணும்னா
ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும்னா வீட்டிலேயே சுடப்படுகிற அனுபவங்கள் உங்களுக்கு வரும். வீட்டிற்குள்ளேயே நெருக்கப்படுகிற அனுபவங்கள் வரும். வீட்டிற்குள்ளேயே தீயினுடைய அனுபவங்கள் வரும். இந்த தீயினுடைய அனுபவங்கள் எல்லாம் என்னை ஒரு போஜன பலியாய் மாற்றிவிடும், என்னை தேவனுக்கு உகந்த பலியாய் மாற்றிவிடும். வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29-30. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். பாருங்க, வீட்டிலேயே பக்குவப்படுகிற அனுபவம், வீட்டிலேயே நெருக்கங்கள் உண்டாகும், உங்களுடைய சொந்த வாழ்க்கையில போராட்டம் உண்டாகும், தீயினுடைய அனுபவங்கள் வரும், சுடப்படுகிற அனுபவங்கள் வரும். ஒரு கோதுமை மணியாய் நீங்கள் ஒரு போஜன பலியாய், நீங்க போஜன பலியாய் கன்வெர்ட் ஆகணும்னு சொன்னா இந்த நெருக்கங்களும் சுடப்படுகிற அனுபவங்களையும் நீங்கள் கடந்து போயே ஆக வேண்டும். இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல, இந்த உலக வாழ்க்கை நமக்கு சதம் அல்ல. இந்த உலகத்தை வாழ்ந்து அனுபவிக்கலாம் என்று நீங்கள் நினைக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் பலியாக மாற வேண்டும். இயேசு இந்த உலகத்துல பலியாக மாறினார். அவரை பின்பற்றி வருகிற நீங்களும் இந்த தீயினுடைய அனுபவங்கள் வீட்டிலேயே தேவன் அனுமதித்திருக்கிறார். அதனாலதான் தீமோத்தேயு சொல்றாரு, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நீங்கள் ஆளுகையும் செய்வீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு பாடுகளா? இன்றைக்கு உங்களுக்கு வேதனையா? இன்றைக்கு உங்களுக்கு நெருக்கமா? இன்றைக்கு உங்களுக்கு தீயின் அனுபவமா? ஒரு நாள் விடுதலை இல்லையே. ஆண்டவரை எப்பதான் ரிலாக்ஸ் ஆகுறது? இந்த பிரச்சனையில அடுத்த பிரச்சனை, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. என்னைக்கு தான் நான் ஃப்ரீயாவா ஆண்டவர் என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க போராடுகிறீர்களா? இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த உலகத்துல ஒரு நாள் உங்களுக்கு நிம்மதி இல்லை. ஒரு பிரச்சனை விட்டா இன்னொரு பிரச்சனை வரும். ஆனால் ஒரு நாள் இருக்கிறது, அவரோடு கூட நீங்கள் ஆளுகை செய்ய போகிறீர்கள், அவரோடு கூட நீங்கள் அரசாட்சி செய்ய போகிறீர்கள், யுகங்களாய் அவரோடு கூட வாழ போகிறீர்கள். அதற்கு முன்பாக நீ ஒரு போஜன பலியாய் மாறியே ஆக வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, சகோதரனே, நீ ஒரு போஜன பலியாய் மாறு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாடுகளை ஏற்றுக்கொள், கஷ்டங்களை ஏற்றுக்கொள், அவமானங்களை ஏற்றுக்கொள், துக்கங்களை ஏற்றுக்கொள். அப்பதான் நீ ஒரு போஜன பலியாய் மாற முடியும். அது தீயிலே சுடப்பட வேண்டும். அது பலிபீடத்தில் அல்ல, வீட்டிலேயே சுட்டு எடுத்துக்கொண்டு போக வேண்டும். வீட்டிலேயே அது பாகம் பண்ணப்பட வேண்டும். அது நெருப்பிலே வாட்டப்பட வேண்டும். அது தட்டையான அந்த சட்டியில வைத்து அது சுடப்பட வேண்டும், அல்லது எண்ணெயில பொரிக்கப்பட வேண்டும். யோசிச்சு பாருங்க, இந்த அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப கடினமான அனுபவங்கள். இதெல்லாம் ஒரு விசுவாசிக்கு தேவை. அப்பதான் நீங்கள் ஒரு போஜன பலியாய் இந்த உலகத்துல ஜீவிக்க முடியும் என கருமையானவர்களே. அடுத்ததாக இந்த போஜன பலியில நான் சொன்னேன், அந்த எல்லா போஜன பலியிலையும் ஒரு எண்ணெய் தேவை. இயேசு கிறிஸ்துவை பத்தி வாசிக்கும் போது எண்ணெய் பரிசுத்த ஆவியானவர் என்று நம்ம வாசிச்சோம். அவர் ஆவியில நிரம்பி இருந்தார். எனக்கு அருமையானவர்களே, சீசர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு எல்லாரும் பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இனி ஊழியத்துக்கு போக வேண்டாம், வெயிட் பண்ணுங்க, பரிசுத்த ஆவின்ற எண்ணெய் வரும். அந்த எண்ணெய் வந்தாதாப்பா நீங்க போஜன பலியாவே மாற முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றடித்தது. அவர்கள் கூடியிருந்த அறை முழுவதும் நிரப்பப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட உடனே அன்றிலிருந்து அவர்கள் பலியாக மாறிவிட்டார்கள். போகிறதெல்லாம் உபத்திரவம், போகிறதெல்லாம் பாடுகள், போகிறதெல்லாம் வேதனை. ஆனால் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு வெற்றி. இவர்களை கண்டு பயந்தார்கள், இவர்களை கண்டு நடுங்கினார்கள். இவருடைய வார்த்தையில வல்லமை இருந்தது. பிசாசுகள் ஓடினது, வியாதிகள் சுகமானது, ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். என்ன இருக்கும் போதுதான் அது ஒரு போஜன பலியாகவே மாற முடியும். சீசருடைய வாழ்க்கையை படிச்சு பார்த்தா எல்லாரும் இரத்த சாட்சிகளாய், போஜன பலிகளாய் எல்லாரும் மரித்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆவியானவர் அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க காத்திருங்க, பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். இன்னைக்கு ஆவியானவர் நம்மிடத்திலும் இடைப்படுகிறார். நீங்கள் ஒரு போஜன பலியாய் மாற வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்றால், அவருக்காக பாடுகளை சகிக்க வேண்டும் என்றால், அவருக்காக ஏதாவது இந்த உலகத்துல நீங்க செய்து முடிக்கணும்னா உங்க சுயபலத்துல முடியாது, உங்களுடைய வேத அறிவினால முடியாது, உங்களுடைய நாலேஜினால முடியாது. பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும்.
வாக்குத்தத்தமானது பேதுரு சொல்றாரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் தூரத்துல வரவழைக்கிற யாவருக்கும் சொந்தம். அப்படின்னா இன்றைக்கு அது உங்களுக்கும் சொந்தம். ஆவியில நிரப்பப்படாத அனுபவம் உள்ளவர்கள் ஒரு போஜன பலியாய் மாற முடியாது, தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது, சீசர்களை போல செயல்பட முடியாது, இயேசுவை போல ஊழியம் நிறைவேற்ற முடியாது. ஆண்டவருக்காக என்னோடதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவரேன்னு சொல்லி சும்மா சொல்லாதீங்க. நீங்க ஆவியினால நிரப்பப்பட்டால் தான் அது செயல்பாட்டுக்குள்ள வர முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நிறைவை பெற்றுக் கொள்ளாதவர்கள் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தாகம் உள்ளவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொன்னீர் அல்லவா? கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீர் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவரே, நான் தாகத்தோடு இருக்கிற ஆண்டவரே, என்னை நிறையும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறைக்கிறதுக்கு இன்றும் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க நிறைக்கப்படும் போது நீங்கள் ஒரு போஜன பலியாய் மாற முடியும். உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். அது தேவன் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த போஜன பலியில தூப வர்க்கம் வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். இயேசு கிறிஸ்துவும் அவர் வாசனை வீசுகிறவராய், ஜெபம் என்ற தூபம் எப்போதும் செலுத்தி கொண்டிருக்கிறவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் இருந்தது. அது புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்துக்கு வரும்போது சீசர்களும் அப்படித்தான். பவுல் சொல்ற இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தை குறித்து அதிகமாய் பேசுகிறார். 2 கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் உங்களை தேடி ஆட்கள் வந்துட்டே தான் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க, ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம், இயேசுவை காண விரும்புகிறோம். ஏன்னா அவர் ஆவியில நிரப்பப்பட்டிருந்தார், எண்ணெயில நிறைந்திருந்தார். இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலா இருந்தாலும் சீசர்களா இருந்தாலும் இவர்கள் எல்லாம் ஆவியில நிரப்பப்பட்டவர்களா இருந்தார்கள். இவர்கள் நிரப்பப்பட்டவர்களா இருந்ததுனால இவர்கள் எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ள ஜீவ வாசனையாகவும் கெட்டு போகிறவர்களுக்குள்ள மரண வாசனையாகவும் அவர்கள் வாசனை வீசுகிறவர்களா இருந்தார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை வாசனை வீசுகிற வாழ்க்கையா இருக்கிறதா? உங்க வாழ்க்கையில தூபமாகிய ஜெபம் இருக்கிறதா? துதி ஸ்தோத்திரங்கள் இருக்கிறதா? நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? இயேசு எப்போதும் பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறவராய் இருந்தார். அவருடைய சித்தத்தை கேட்டு செய்கிறவராய் இருந்தார். இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக இருதயம் திறந்து ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? அன்னாளை போல தேவனோடு பேசுகிறவர்களா இருக்கிறீர்களா? இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில வாசனை வீசாது. அவரை அறிகிற வாசனை நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிறதா? உங்களை பார்த்தா நீங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்களா? உங்களை பார்த்து எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்லுகிறார்களா? உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் உங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்காக ஜெபிங்கள் என்று என்னைக்காவது சொன்னதுண்டா? உங்க வாழ்க்கையை பார்த்து யாராவது ரட்சிக்கப்பட்டதுண்டா? நீங்க பேசி யாராவது ஆறுதல் அடைந்ததுண்டா? நீங்க பேசி யாராவது ரட்சிக்கப்பட்டதுண்டா? உங்களையே நீங்கள் ஏமாத்தி கொண்டிருக்காதீர்கள். நீ ஒரு போஜன பலியாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரோமர்கள் நிறுவனம் 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக தான் உங்களை முன்குறித்திருக்கிறார். அப்படின்னா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படியே நீங்களும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில இந்த தூபமாகிய சாட்சி வாழ்க்கையும் ஜெபமும் இல்லை என்று சொன்னால் ஏதோ சம்திங் ராங் உங்களுடைய வாழ்க்கையில. இன்னைக்கு நீ ஒரு போஜன பலியாய் மாறுவதற்கு ஒப்புக்கொடு என்று சொல்லி ஆவியானவர் ஏவுகிறார். உங்க வாழ்க்கையில ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னுடைய சுயமெல்லாம் சாகட்டும் ஆண்டவரே, என்னுடைய எல்லாம் உமக்காக தான் ஆண்டவரே, நான் உமக்காக, என்னுடைய குடும்பம் உமக்காக என்று சொல்லி எனக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு தூப வர்க்கமாய் மாறுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. அது மாத்திரமல்ல, போஜன பலியில பாத்தீங்கன்னா அடுத்தது உப்பு என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். உப்பு என்பது நான் சொன்னேன், அது உடன்படிக்கையின் உப்பு. உப்பு என்பது உடன்படிக்கையின் அடையாளம். உப்பு இல்லாமல் எந்த போஜன பலியும் செலுத்தப்பட முடியாது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், உப்பாயிருக்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, நான் ஒரு போஜன பலி என்றால் நான் உப்பாய் இருக்க வேண்டும், உப்பால் சாரம் ஏறினவனாய் இருக்க வேண்டும், நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அதுதான் போஜன பலி. உப்பு பாருங்க, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. அப்ப என்னை கெட்டு போகிற ஜனங்களுக்கு நான் பிரயோஜனமா இருக்கிறேனா? நான் உப்பை போல சாரம் உள்ளவனா இருக்கிறேனா? உங்களுடைய வாழ்க்கை அப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறதா?
இன்னைக்கு நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். போஜன பலியில உப்பு கண்டிப்பாக தேவை. அது மாத்திரமல்ல, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்களேன். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. அப்படின்னா நான் ஒரு போஜன பலியாக, நான் ஒரு தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய சாட்சியாக, தேவனுக்கு என்று நற்கிரைகளை செய்கிறவனாக நான் என்னை ஒப்பு கொடுத்திருந்தா என்னுடைய வாயில வருகிற வார்த்தைகள் கிருபை பொருந்தினவைகளாய் இருக்க வேண்டும். அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடாது, அடுத்தவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது, அடுத்தவர்களை குற்றம் சாட்டக்கூடாது. என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கணும். உப்பில்லா பண்டம் குப்பையில என்று சொல்லுகிறார்கள். என்னுடைய வார்த்தை உப்பால் சாரமேற்றப்பட்டிருந்தால் நான் பேசும்போது அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுவார்கள். நான் சாரமேற்றப்படாத வார்த்தைகளை பேசினால் என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை வெறுப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களோட அதிக நேரம் பேசணும்னு யாராவது விரும்புறாங்களா? இல்ல நீங்க பேசினாலே போதும் நிறுத்துன்னு சொல்றாங்களா? உங்களுடைய வார்த்தையை கேட்டு எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கிறார்கள்? எத்தனை பேர் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள்? எத்தனை பேர் விடுதலை அடைந்திருக்கிறார்கள்? உங்களுடைய வார்த்தை உப்பால் சாரமேறி இருக்கட்டும். உங்களுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கட்டும். உங்களுடைய வசனம் கிருபை பொருந்தினதா இருக்கட்டும். எனக்கு அருமையானவர்களே, இதெல்லாம் இல்லாம நானும் ஒரு போஜன பலினா அது தேவன் அங்கீகரிக்கப்படாத ஒரு பலியா இருக்கும். உப்பில்லாத எந்த பலியும் தேவன் அங்கீகரிக்கிறதில்லை. எண்ணெய் இல்லாத எந்த பலியும் தேவன் அங்கீகரிக்கிறதில்லை. தூபம் இல்லாத எந்த பலியும் தேவன் அங்கீகரிக்கிறதில்லை. இன்னைக்கு ஆவியானவர் கேட்கிறாரு, உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையில தூபமாகிய ஜெபமும் சாட்சியும் இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையில உப்பாகிய சாரமேறின வாழ்க்கை இருக்கிறதா? இது இல்லைன்னா தேவன் உன்னை அங்கீகரிக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு போஜன பலி எப்படி அங்கீகரிக்கப்படாதோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். உன்னுடைய ஜெபத்தை அங்கீகரிக்க மாட்டார். உன்னுடைய ஊழியத்தை அங்கீகரிக்க மாட்டார். நாம் அங்கீகரிக்கப்படுகிற ஊழியம் செய்யணும்னா இன்னைக்கு எண்ணெய் இருக்க வேண்டும். அது பாகம் பண்ணப்பட்ட மாவா இருக்க வேண்டும். அது சுடப்பட்ட அனுபவம் உள்ளதா இருக்க வேண்டும். அது உப்பால் சாரமேறினதா இருக்க வேண்டும். அது தூப வர்க்கமா இருக்க வேண்டும். என கருமையானவர்களே, இதெல்லாம் போஜன பலியில சேர்த்து படைக்கப்பட வேண்டியவைகள். அது மாத்திரமல்ல, நான் சொன்ன போஜன பலியில சேர்க்கப்படாத 2 விஷயங்கள் இருக்கிறது. வாசிக்கலாம். புளிப்பு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். வாசிக்கலாம். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு, உண்மை என்றும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க நீ பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த போஜன பலியில சேர்க்கப்படாத 2 விஷயங்கள். அதில் ஒன்று புளிப்பு இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையில புளிப்பு இருக்கக்கூடாது. துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளிப்பு இருக்கக்கூடாது. துர்க்குணம் சம்பந்தப்பட்ட எதுவும் இருக்கக்கூடாது. பொறாமைகள், எரிச்சல்கள், வைராக்கியங்கள், போட்டி, மற்றவர்கள் மேல ஈகோ, இவைகளெல்லாம் துர்க்குணங்கள் எடுத்து போட வேண்டும். அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறது, அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிறது, அடுத்தவர்களை குறை சொல்லுகிறது, அடுத்தவர்களை பற்றிய பேசிக்கொண்ட துர்க்குணங்கள் எல்லாம் நம்மை விட்டு மாற வேண்டும். அருமையானவர்களே, ஒரு சுத்த குணத்தோடு கூட, தெளிந்த புத்தியோடு கூட தேவனுக்கு பிரியமான ஒரு சுபாவம் நமக்கு தேவை. பொல்லாப்பு செய்கிற எல்லா காரியங்களும் நம்மை விட்டு மாற வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் அல்லது பாவ சுபாவங்கள் இவைகள் எல்லாம் நமக்குள்ள இருக்குமாயின் இவைகள் எல்லாம் புளிப்புகள். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில புளிப்பை சேர்க்கிறது. எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்குள்ள மன்னிக்க முடியல, மறக்க முடியல, ஒப்புரவாக முடியல, விட்டு கொடுக்க முடியல, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியல, மற்றவர்களை என்கரேஜ் பண்ண முடியல, மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. நான் என்னுடைய சுயம், நான் என் பிள்ளைகள். கடுமையானவர்கள், இந்த துர்க்குணம் உங்களை விட்டு நீங்க கடவுது. இது இருந்துச்சுன்னா உங்களுடைய போஜன பலி அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இன்னைக்கு நமக்குள்ள ஏதாவது துர்க்குணங்கள் இருந்தால் இன்னைக்கு ஆண்டவரே இந்த புளிப்பை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவர் என்று சொல்லி தேவ சன்னிதானத்துல அதை எடுத்து போடும்படியாய் ஆவியானவர் உங்களுக்கு அறிவுறுத்துகிறார். உங்களுக்குள்ள ஆண்டவர் எதை சுட்டி காட்டுகிறாரோ, எதை உணர்த்துகிறாரோ அது ஆவியானவரை உங்களோடு பேசுகிறார் என்று நீங்கள் அதை மாற்றி போடும்படியா இன்றைக்கு உங்களுக்கு அறிவுறுத்துகிறார். புளிப்பு காணப்படக்கூடாது. அடுத்ததாக இந்த போஜன பலியில தேன் காணப்படக்கூடாது. வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம்.
நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இந்த போஜன பலியாய் நான் மாறினால், ஒரு போஜன பலியில தேன் என்ற சுவை சேர்க்கப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நான் கிறிஸ்துவுக்காக ஒரு போஜன பலியாய் மாறினால் என் வாழ்க்கையில தேன் சேர்க்கப்படக்கூடாது. அப்படின்னா சுவையான அனுபவங்களை நீங்கள் வாஞ்சிக்க கூடாது. உலகம் தருகிற சந்தோஷத்தை நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு இரையாக கூடாது. உலகத்தினுடைய சடங்காச்சாரங்களுக்கு இரையாக கூடாது. உலகம் கொண்டு வருகிற ஆசை வேண்டாம். உலகத்தினுடைய பண ஆசை வேண்டாம். உலகத்தினுடைய நகை ஆசை வேண்டாம். உலகத்தினுடைய பொருளாசை எனக்கு வேண்டாம். உலகத்தினுடைய எந்த ஒரு ஆசாபாசங்களின் மேலையும் எனக்கு ஈடுபாடு இருக்கக்கூடாது. எனக்கு அருமையானவர்கள், அதனாலதான் பழைய பக்தர்கள் எல்லாம் தங்களுடைய நகைகள் பொருள்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக விட்டு வெள்ள சேலையை கட்டிக்கொண்டு தேவனுக்காக சுற்றி திரிய ஆரம்பித்தார்கள் சுவிசேஷகர்களாய். இன்னைக்கு உலகம் நகை பணம் பொருள் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உலகத்தினுடைய அந்த டேஸ்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் போஜன பலியாய் மாற முடியாது. போஜன பலியில சுவை இருந்தால் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில உலகத்தினுடைய ஆசாபாசங்களை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். உலகத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுகிறார்கள். உலகத்தினுடைய காரியங்களுக்கு உலக நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தேவனை விட உலகத்தை நேசிக்கிறார்கள். அந்த சுவையெல்லாம் தேவனை விட்டு உங்களை பிரிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்ற கடவன். நீங்க இயேசுவை பின்பற்றணும் விரும்புகிறீங்களா? இயேசுவுடைய சீஷரா இருக்கணும்னு விரும்புறீங்களா? இயேசுவை போல ஒரு போஜன பலியாய் மாறணும்னு விரும்புறீங்களா? இயேசு எப்படி உலகத்திற்காக தன்னையே ஒப்பு கொடுத்தாரோ அது மாதிரி நீங்களும் இந்த உலகத்திற்காக ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக சுவிசேஷ வேலை நடக்கும்படியாய் ஆத்தும ஆதாயத்திற்காய் தேவனுடைய நாம மகிமைக்காய் என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? நிர்பந்தம் இல்லை. விருப்பம் இருக்கிறதா? விருப்பம் இருந்தால் நீ அவருக்கு சீசனாய் மாற வேண்டும். சீசனாய் மாறினா தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும். உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தில் நீ செய்கிற வேலை, உங்களுடைய பணம், உங்களுக்கு இருக்கிற கௌரவம், உங்களுக்கு இருக்கிற வீடு, உங்களுடைய சொத்து, உங்களுடைய நகை, உங்களுடைய எல்லாம் அது எனக்கு இல்ல ஆண்டவரே. ஒரு போஜன பலி படைக்கும் போது என்னுடைய இதெல்லாம் உங்களுக்காக சொல்லி படைக்கிற மாதிரி அவைகளை எல்லாம் அந்த சுவை கொடுக்கிறத, உங்களுக்கு இன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறத, உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறத, உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறத இயேசுவுக்காக இழக்கிறதுக்கு நீங்கள் தயாரா என்று சொன்னால் நீங்கள் தான் உண்மையான சீசர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வேலை மிக அவசரமா இருக்கிறது. என்னுடைய காரியமா யார் போவா? இந்த உலகத்துல என்னுடைய ஊழியத்தை யார் செய்ய முடியும்? என்னுடைய சுவிசேஷத்தை யார் சொல்ல முடியும்? எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவருக்காக போஜன பலியாக மரித்திருக்கிறார்கள், இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். எத்தனை மிஷனரிகள் தங்களுடைய உடைமைகள், தங்களுடைய வீடு, தங்களுடைய ஆஸ்திகளை விட்டு நம்முடைய தேசத்துக்கு கடந்து வந்து சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறார்கள். எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாதவர்களாய் இருந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை போல எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா என்று இந்த சுவிசேஷத்திற்காய் வைராக்கியமாய் நின்றிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, அழிந்து போகிற ஜனங்கள் எத்தனையோ பேர் உங்க கண்ணு முன்னாடி இருக்கும் போது, எத்தனையோ பேர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் போது உனக்குள்ளே ஒரு வைராக்கியம் வரவில்லையோ? உனக்குள்ளே ஊழியம் செய்ய வேண்டும் என்ற தாகம் வரவில்லையா? ஆண்டவரை போல நான் போஜன பலியாய் மாறி இந்த உலகத்திற்காக, இந்த ஜனங்களுக்காக நான் பரிந்து பேசுகிறவனாய் மாறுவேன் என்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வரவில்லையோ? வரலன்னு சொன்னா நீங்க இன்னும் தேவனுக்கு பிரியமான ஒரு போஜன பலியாய் மாறவில்லை. அப்படி மாறணும்னா, ஆண்டவரே எனக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும், என்னை சந்தோஷப்படுத்துகிற எல்லாவற்றையும் உமக்காக நான் இழக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவருக்காக எதையாவது இழக்கிறதுக்கு நீங்க தயாரா? எதையாவது இழக்கிறதுக்கு நீங்க தயாரா? உங்களுடைய பணம், உங்களுடைய பொருள், உங்களுடைய வீடு, உங்களுடைய ஆஸ்தி, உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய வேலை, உங்களுக்கு நன்மை தருகிற எதையாவது இழக்கிறதுக்கு நீங்க தயார் என்றால் இன்றைக்கு உங்களுடைய பலியை தேவன் சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்வார். நமக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து ரோல் மாடலா இருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ரோல் மாடல்.
அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசியாக தீமோத்தேயுக்கு நிருபத்துல தீமோத்தேயுட்ட சொல்றாரு. அவருடைய கடைசி வார்த்தைகளை கேளுங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம், நான் என்னுடைய தேகத்தை விட்டு பிரிகிறதான காலம் வந்து விட்டது. நல்ல போராட்டத்தை நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு. பவுல் பாருங்க, அவர் பானபலியாய் வார்க்கப்பட்டு போனார். அப்படின்னு என்ன? அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்காக, அவருடைய எல்லாம் ஆண்டவருக்காக, அவருடைய ஞானம் ஆண்டவருக்காக, அவருடைய சொத்து ஆண்டவருக்காக, எல்லாம் உமக்காக ஆண்டவரே. அதுதான் போஜன பலியினுடைய அடையாளம். என்னுடைய இதெல்லாம் உங்களுக்காக. சர்வாங்க தகன பலி நான் என்ன கொடுக்கிறேன் ஆண்டவரே? போஜன பலி என்னுடைய இதெல்லாம் உங்களுக்காக ஆண்டவரே. அப்படிப்பட்ட சமர்ப்பணத்தை ஆண்டவர் தேடுகிறார். நீங்கள் ஒரு நல்ல போராட்டம் போராடணும், உங்களுடைய ஓட்டத்தை சந்தோஷமாய் முடிக்க வேண்டும், ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக அநேகரை ஆயத்தப்படுத்தணும்னா இன்னைக்கு நீங்க அந்த போஜன பலியை மாறுவதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். உள்ளத்தை திறந்து நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நான் மட்டும் இல்ல ஆண்டவரே, நேற்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்க, இன்னைக்கு நான் மட்டும் இல்லப்பா, என்னுடைய இதெல்லாம் உங்களுக்கு, என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வேலை, என்னுடைய பணம், என்னுடைய வீடு, என்னுடைய ஆஸ்தி எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டு, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டு, உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டு, உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டு, நான் அவர் ஆலயம். எல்லாரும் ஒப்பு கொடுக்க மாட்டேன். எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முடியும்? ஆண்டவரே, நான் உமக்கு பின்னாடி வர்றேன் ஆண்டவரே, இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன். லோத்து மாதிரி சோதம் குமார் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு நான் விட்டு வந்த எதை நான் திரும்பி பார்க்க மாட்டேன். உண்மையே எனக்கு முன்பாக வைத்து நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு பானபலியாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு போஜன பலியாய் நான் மாறுறேன் ஆண்டவரே. இது உங்களுக்கு சுகந்த வாசனையா இருக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஒரு போஜன பலி செலுத்தப்பட்ட ஆயிற்று. நீங்க இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது போஜன பலி செலுத்தப்பட்ட ஆயிற்று. அது சுகந்த வாசனையாய் ஏறெடுக்கப்படுகிறது. தேவன் அதை அங்கீகரிக்கிறார். தேவன் உங்களை பயன்படுத்த போகிறார். ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் இன்றைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்களோ, நீங்க இந்த போஜன பலியை சுகந்த வாசனையை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. இயேசு எப்படி சகல ஜனத்திற்காக வாழ்ந்தாரோ, பவுல் எப்படி சுவிசேஷத்திற்காக வாழ்ந்தாரோ, சீசர்கள் எப்படி சுவிசேஷத்திற்காக வாழ்ந்தார்களோ, இன்றைக்கு இதை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருத்தரும் இனி உள்ள வாழ்க்கை இயேசுவுக்காய் வாழும்படியாய், அவர்கள் மாத்திரமல்ல அவருடைய உடைமைகள் எல்லாம் இயேசுவுக்காக, எல்லாம் ஆண்டவருக்காக என்று சொல்லி ஒப்பு கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் வித்தியாசமாய் பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலோடு அவர்கள் ஜீவிக்க நீர் கிருபை செய்யும். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.